ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கழுதிக்கு தெரியுமா கூற வாசனை என்று ஒரு தமிழிலே ஒரு பழமொழி உண்டு இல்லையா? ஆனால் வேதாகமத்தில் வருகிற ஒரு கழுதை பேசவும் செய்தது, தேவதூதனை பார்க்கவும் செய்தது. இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னாகமம் 22 முதல் 24 அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னா பிளேயாமினுடைய வரலாறை இங்க நீங்க பார்க்கலாம். பிளேயாம் யார் என்றால் மெசபத்தோமியன் பெத்தூர் என்ற ஊரை சேர்ந்தவன், பேயாரினுடைய குமாரன் என்று தெளிவாக வேதம் சொல்கிறது. இவன் யார் என்றால் அவன் குறி சொல்லிய ஒரு தீர்க்கதரிசி. சில வேளைகளில் யெகோவா தேவனும் இடைபடுவதையும் நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் கூலிக்காக இவன் குறி சொல்லுகிற ஒரு கள்ள தீர்க்கதரிசின்னு நம்ம வச்சுக்கலாம். இஸ்ரேல் புத்திர வனாந்தத்துல பிரயாணம் பண்ணி கொண்டு வருகையில அந்த மோவாபை சமீபத்துட்டு இருக்காங்க. அப்ப மோவாப் ராஜா பாலாக் பாக்குறான், என்னடா இவ்வளவு பெரிய படவை நம்ம நோக்கி வந்திருக்குது, இவங்க சரித்திரமா நமக்கு தெரியுமே, எத்தனை பேர் அவங்க வெற்றி கொண்டு வந்தாங்க, அழித்து போட்டார்கள். எனவே நம்ம இவங்களை எப்படி வெற்றி கொள்கிறதுன்றப்ப அவனுக்கு பிளேயாமின் ஞாபகம் வருகிறது. பிளேயாமினால் சபிக்கப்பட்டவர்கள் அவன் ஆசீர்வதிக்கிறவங்களை தான் ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்பது அவனுக்கு ஒரு அசையாத நம்பிக்கை இருந்ததினால் அவன் என்ன பண்றான், தன்னுடைய ஸ்தானாதிபதியை அனுப்பி பிளேயாமை கூப்பிட்டு வர சொல்கிறான். எதற்கென்றால் இஸ்ரேல் புத்திரை சபிப்பதற்காக வேண்டி. அப்ப இவங்க எல்லாம் போறாங்க. பிளேயாம் என்ன பண்றான், நீ நைட்டு தங்குங்க, நான் தேவனிடத்துல கேட்டு சொல்கிறேன் என்று அவன் தங்க வைத்திருக்கிறான் ஸ்தானாதிபதியிலே. யெகோவா தேவன் இடைப்பட்டு அவர் கேட்கிறார், யாருன்னு கேட்டு அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை சபிக்க நீ அவங்களோட போகாத, நீ இவர்கள் எல்லாரும் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. உடனே காலையில எந்திரிச்சு அவளை கூப்பிட்டு நான் வரல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அடுத்த முறை உடனே என்ன பண்றான், பாலா கட்டாயம் நீ வந்தே தீருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அனுப்பியிருக்கிறத விட இன்னும் பெரிய அதிகாரிகளை அனுப்பியிருக்கான். நிச்சயமா பல பொண்ணு பொருள்லாம் வந்திருக்கும் அவனுக்கு. அப்ப வந்தோடனே என்ன சொல்லியிருக்கணும், நான் அவன் சொல்றான், நீ வீடு நிறைய பொண்ணு பொருள் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன் அனுப்பியிருக்கணும். ஆனா அவன் அப்படி சொல்லல. ஏனென்றால் அவனுடைய மனசுல ஒரு இச்சை இருந்திருக்கும், ஒரு கூலிக்கு அவன் ஆசைப்பட்டிருக்க வேண்டும். எனவே அவன் திருப்பி என்ன சொல்றான், நீங்க இருங்க, நான் தேவன்கிட்ட கேட்டு சொல்றேன்ட்டு. அப்ப தேவன் என்ன பண்றாரு, மீண்டும் இடைப்பட்டு, சரி நீ போய் தொலை அப்படின்ற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கலாம், நீ போ, ஆனால் நான் சொல்லும் வார்த்தையிலே நீ அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அப்பொழுது அடுத்த நாள் காலையில இந்த கழுதையில ஏறி வருகிறான். கழுத பிரயாணத்துல அவன் வர்றப்ப தேவனுடைய தூதனானவர் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை இடைமறிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கழுதைக்கு கண்ணு திறந்த ஆண்டவர் திறக்க கழுதை பார்த்துச்சு ஆண்டோடைய தூதனை. உடனே கழுதை வயல்ல இறங்கின கழுதையை போட்டு அடிக்கிறான். கழுதை திருப்பி வருது. திருப்பி ஆண்டவரோட தேவனுடைய தூதனானவர் என்ன பண்றாரு, இந்த திராட்சை தோட்டக்குள்ள பாதையில இந்த சுவர் இருக்கும் பாத்தீங்களா, அது உள்ளுக்க வருது கழுதை. அவர் எதுக்க இது போக வழி இல்லாம அந்த சுரோரமா நெருக்குது, அவன் காலு நசுக்கப்படுது. உடனே பிள்ளையா 2வது அடிக்கிறான். 3வது முறை இந்த முட்டு சந்து மாதிரி என்ன பண்றாரு, தேவனுடைய தூதனானவர் இறைமறித்து நிற்க வேண்டாம். கழுதை அதுக்கு மேல போக முடியாம படுத்துருச்சு. தடியை கொண்டு திருப்பி கழுதையை அடிக்கிறான் பிள்ளையாம். அப்ப கழுதை வாய் திறந்து பேசுது, நான் எனக்கா என்னை 3 தடவை அடிச்சான்னா அவன் சொல்றான், என்கிட்ட மட்டும் கழுதை இப்ப என்கிட்ட ஒரு பட்டை இருந்தா உனக்கு கொண்டு போட்டிருப்பேன் அப்படின்ட்டு. அப்ப கழுதை நான் என்னைக்காவது இப்படி செஞ்சிருக்கேன் உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்பவே தேவதூதன் பிள்ளையாமின் கண்களை திறக்கிறான். பிள்ளையாம் தேவதூரை பார்த்து தலையுப்புற விழுந்து பணிந்து விடுகிறான். அப்ப தேவதூதன் நான் சொல்லும் வார்த்தையிலே தான் நீ போய் அங்க பாலாக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே, அதே போலவே உங்களுக்கு வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அவன் போய் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்து விட்டு தான் வருகிறான். யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவை, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவை என்று வேதத்துல நம்ம பாக்குறோம். பாலாக் சபிக்க நினைத்த மனசுல உள்ளூர கூலியை வாங்கி கொண்டு சபிக்க நினைத்த பிலாயாமின் வார்த்தையை மாற்றி போட்டு ஆண்டவராய் தேவன் இஸ்ரவேலை என்ன செய்யறாரு, ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த பிளேயாமை பத்தி மோசே சொல்றாரு. இது நெகமியாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். புதிய பாட்டில் கூட பிளேயாமை பத்தி பேசப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். 2 பேரும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் பேதுரு அப்போஸ்தலன் கள்ள தீர்க்கதரிசியை பத்தி சொல்றப்ப பிளேயாம் எப்படியாக அனிதத்தின் கூலியை விரும்பி இப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவதை பார்க்கிறோம். யூதா என்ன சொல்றாரு அப்படின்னா, வேத புரட்டர்களையும் தேவ கிருபையை புரட்டி போட்டதை பத்தி பேசுறப்ப இவனை கூலிக்காக வஞ்சகம் செய்த பிளேயாம் என்று கூறுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அதில் ரொம்ப அப்பட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் புத்திரரை வேசித்தனம் பண்ணுவதற்கும் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை சாப்பிடுவதற்கும் ஏதுவான இடரலை அவர்கள் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக போட்டிருக்க. அப்ப இதுல இருந்தே நமக்கு தெரியும் என்ன பாவம் தான் அவன் செஞ்சான் பாலாக் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேயாம் செய்தான் என்று பிளேயாமுடைய பேரை எபிரேய மொழியில பிலாம் அப்படின்னு எழுதுறாங்க. அதை நம்ம 2ஆ பிரிச்சு பார்த்தோம்னா, பால் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு எதிர்மறை சொல். அது நேவர் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆம்ன்றா மக்கள்,
அப்படியானால் இவன் மக்களுக்கு இஸ்ரேல் புத்தருக்கு எதிரானவன் என்று அர்த்தம். பால் என்ற சொல்லை ஒரு வினைச்சொல்லாக பயன்படுத்தினால் அதுக்கு என்ன அர்த்தம்னா விழுங்குதல், அழித்தல் என்று பொருள். அப்ப இஸ்ரேல் புத்திரை விழுங்குவதற்கு, அழிப்பதற்கு தான் இவன் ஆயத்தமா இருந்தான். ஆனால் தேவன் அதை மாற்றி போட்டார் என்று பார்க்கிறோம். கடைசி அவன் நிலைமை என்ன ஆனது அப்படின்னா, என்னாகம புத்தகத்தை 31 வாசித்து பார்த்தீங்க என்றால், மீதியானிய ராஜாக்கள் 5 பேரை கொல்லும் பொழுது பெயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினால் வெட்டினார்கள் என்று போட்டப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திரத்தை நம்ம எத்தனை தடவை வாசித்திருப்போம். ஒரு கழுதை கூட ஒரு கள்ள தீர்க்கதரிசி அடையாளம் கொண்டது, ஒரு கூலிக்காக வஞ்சகம் செஞ்சவனை அடையாளம் கண்டு கொண்டது. ஆனால் இது எத்தனை பேர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி வேத புரட்டர்களை நாம அடையாளம் கண்டு கொண்டு விலகி இருக்கிறோம் தெரியவில்லை. பிளேயம் போன்ற கள்ள தீர்க்கதரிசனுக்கு எச்சரிக்கையா இருப்போமாக.